நீங்கள் கேட்க இருப்பது பொற்கை சுவாமி ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள். காற்றின் திசை, காற்றின் வேகம், காற்றின் மொழி. எழுதியவர் சத்யபிரியன். வழங்குபவர்கள் ஒராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம். வாசிப்பவர் புஷ்பலதா பார்த்திபன். ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் தங்கக்கை சுவாமிகள் என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட மகான். பகவான் ரமணரின் சமகாலத்தவர். சுவாமிகள் தொட்டது துலங்கும் மகா ஞானி. திருவண்ணாமலையில் வாழ்ந்து மறைந்த சந்நியாசி. அதிகம் பேசாமல் மிகக் குறைந்த வார்த்தைகளில் உலகையே ஸ்தம்பிக்க செய்யும் பேருண்மைகளை சொல்லிவிடும் பித்து நிலை சித்தர். திருஷ்டியில் முக்காலத்திலும் திரிபவர். அஞ்ஞானத்தை அறுத்து மெய்ஞானத்தை தன் சிஷ்யர்களுக்கு அளித்தவர். காஞ்சி காமாட்சியின் அவதாரம். ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் போல பல சித்தர்கள் எவ்வித உரைநூலோ உபதேசங்களோ வழங்காமல் தங்களது யோக சித்திகள் மூலம் வாழ்ந்து காட்டி சென்று விடுகிறார்கள். அவர்களது ஞானத்தின் விரிவு நூல்களாக தொகுக்கப்படுவதில்லை. இதுபோன்ற பிரம்ம ஞானிகளின் வாழ்க்கையை இதுபோன்ற சித்திரமாக தீட்டும்போதுதான் அவர்களைப் பற்றிய தகவல்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியும். சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி பேசும்போது பகவான் ரமணரை பற்றி பேசாமல் இருப்பது எங்கனம்? இந்த நூல் பகவான் ரமணரை பற்றிய ஒரு சித்திரத்தையும் சேர்த்து தருவது அழகு. அதோடு சுவாமிகளின் சமகாலத்து ஞானிகளைப் பற்றிய குறிப்புகளும் இந்நூலில் உள்ளன. படிப்பவர்களை கரைய வைக்கும் அழகு தமிழில் எழுதப்பட்டிருக்கும் நூலிது. பொற்கை சுவாமிகள். அத்தியாயம் 1. நகரேஷு காஞ்சி என்பது காஞ்சிபுரத்துக்கு போர்த்தப்பட்ட பட்டு பீதாம்பரம். இப்போது சிவா காஞ்சி, விஷ்ணு காஞ்சி என்று இரண்டாக அறியப்படும் இந்த காஞ்சி மாநகரம் ஒரு காலத்தில் கல்வியின் தாய்மடியாக திகழ்ந்திருக்கிறது. பெரும்பானாற்றுப்படை, மணிமேகலை போன்றவை காஞ்சி மாநகரை அத்தனை உயர்வாக சொல்லியிருக்கின்றன. சோழவளநாடு சோறுடைத்து என்று கூறும் ஔவை கிழவி காஞ்சி இருக்கும் தொண்டை நாட்டை சான்றோர் உடைத்து என்கிறாள். தொண்டை நாட்டுக்கு இந்த பெருமை காஞ்சியைத் தவிர வேறு எந்த நகரம் அளித்திருக்க முடியும்? காஞ்சியை சுற்றியும் விரிஞ்சிபுரம், மகாபலிபுரம், தேவகிபுரம், தேவபுரம் என்று புண்ணிய தலங்கள் சூழ பயஸ்வினி என்ற பாலாறும் பினாகினி என்ற தென்பெண்ணை நதியும் வளம் சேர்க்கின்றன. 7 புண்ணிய தலங்களான அயோத்தி, மதுரா, மாயா, காஞ்சி, காசி, அவந்தி, துவாரகா ஆகியவற்றுள் காஞ்சி நடுநாயகமானது. பௌத்தம், சமணம், சாக்தம் என்று ஷண்மதங்களும் தழைத்த புண்ணிய பூமி. இன்று அதனை புண்ணிய தலம் என்பதற்குக் காரணம் அது ரத்னத்ரயமாக விளங்குவதுதான். அந்த 3 ரத்தினங்கள் யார் யார்? சிவன், சக்தி, விஷ்ணு, இந்த மூவரும்தான். சிவன் இங்கே ஏகாம்பரேஸ்வரனாக விளங்குகிறான். சிவபக்தர்களுக்கு அது பிருத்வி தலம். அம்பாள் காமாட்சியாக காமகோடி பீடத்தில் வீற்றிருக்கிறாள். அத்தி வரதராக போற்றப்படும் விஷ்ணு ஆதி விஷ்ணுவின் வடிவில் வரதராஜனாக விளங்குகிறான். சிவன் இருக்கும் இடம் பெரிய காஞ்சிபுரம், பெருமாள் இருக்கும் இடம் சின்ன காஞ்சிபுரம். வைணவர்களுக்கு விஷ்ணு காஞ்சி எப்போதுமே அத்தியூர்தான். ஸ்ரீரங்கம், திருப்பதி, அத்தியூர் மூன்றும் அவர்களுக்கு மிக முக்கியமான தலங்கள். காஞ்சியின் இன்னொரு சிறப்பு அது மேலே குறிப்பிட்ட 7 முக்கிய நகரங்களில் ஒன்று என்பதோடு அது ஒன்றுதான் தென்னிந்தியாவில் இருக்கின்ற நகரம் என்பதாகும். பூமாதேவியின் மத்திய பகுதியாக விளங்கும் காஞ்சி அவளுக்கு ஒட்டியானம் போல அமைந்துள்ளது. எல்லா சக்தி கோட்டங்களிலும் உள்ள ஜீவகளை காஞ்சி காமகோட்டத்திற்கு இழுக்கப்பட்டு பின்னர் அந்தந்த கோட்டங்களின் சக்தி பீஜத்துக்கு திருப்பி அனுப்பப்படுவதாக கூறப்படுகிறது. சின்ன உதாரணம். பாலாலயம் செய்து முதல் நாள் மந்திரங்களால் அந்தந்த தெய்வங்களை ஆவாகனம் செய்த பிறகு தர்பை கயிறு மூலம் அந்தந்த கலசங்களிலிருந்து அந்தந்த சன்னதிகளுக்கு அந்தந்த தெய்வங்களின் ஜீவகளையை மந்திரம் மூலம் மாற்றுவது போல என்று கொள்ளலாம். பகவத் பாதாள் ஆதி சங்கராச்சாரியார் காமாட்சியையும் காமகோடி பீடத்தையும் நிறுவி அங்கே மீண்டும் ஷண்மதங்களை ஸ்தாபித்தது தனி புராணம். சக்கரராஜம் என்று அழைக்கப்படும் காமராஜ பீடத்தையும் குரு பீடத்தையும் காமகோட்டத்தில் நிறுவி கலியுகத்தில் வேதம் வழி தப்பி போகாமல் இருப்பதற்கு வழி செய்த மகானவர்.
ஆதிசங்கரர் கலியுகத்தில் தோன்றிய மகா புருஷர். அவர் இல்லையென்றால் இன்று எங்கும் இந்து மதத்திற்கு ஏற்படும் தாக்குதல்களையெல்லாம் தாங்கி மீண்டும் அம்மதம் உயிர்ப்புடன் இருந்திருக்க முடியாது. காமகோட்டமாக காஞ்சி மாறிய பின்னர் அந்த மகாஷேத்திரத்தை நோக்கி தாயை பிரிந்த கன்று தேடி வருவது போல பக்தர்களும் ஞானிகளும் மேதைகளும் தேடிவரத் தொடங்கினர். ஆதிசங்கரருக்கு ஞான மார்க்கம் பிரம்ம வித்யை, உபாசன மார்க்கம் ஸ்ரீவித்யை. காஞ்சிபுரத்திற்கு பரமாச்சாரியார் வந்தபோது அங்கே பல்வேறு மதங்கள் வழக்கத்தில் இருந்தன. சாங்கியம், மீமாம்சை, பௌத்தம், ஜைனம் என்று கலந்து கட்டியாக இருந்தன. போதாத குறைக்கு ராஜராஜேஸ்வரியான அம்பாள் உக்கிர சுரூபியாக இருந்தாள். சில நேரங்களில் யோசித்துப் பார்த்தால் ஜனநாயக தன்மையுடன் மிதிவாதத்தை போதித்த முதல் மகான் ஆதிசங்கரராகத்தான் இருக்க வேண்டும். எத்தனை கபாலிகர்களை அத்வைதிகளாக மாற்றியிருக்கிறார்! எத்தனை எத்தனை க்ஷேத்திரங்களில் உக்கிரமாக இருந்த மூர்த்திகளை சாந்தப்படுத்தி வைத்திருக்கிறார்! இதன் காரணமாகவே அவர் சந்திக்க நேர்ந்த துன்பங்கள் எத்தனை எத்தனை! அப்போது காஞ்சியை ஆண்டு கொண்டிருந்த சோழராஜனை அழைத்து காஞ்சி காமகோட்டத்தை மைய புள்ளியாகக் கொண்டு பிந்து ஸ்ரீசக்கர வடிவில் காஞ்சி நகரை புதியதாக நிர்மாணம் செய்வித்தார். அதன் பின்னர் காமாட்சியை சாந்தப்படுத்தி ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்தார். உக்கிர கலையோடு கூடிய தேவியின் கலைகளை அந்த யந்திரத்திற்குள் ஆவாகனம் செய்து அம்பாளை சாந்த சொரூபியாக்கினார். ஸ்ரீவித்யா உபாசன மார்க்கத்திற்கு அங்குள்ள அத்வைதிகளை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு அந்த மார்க்கத்தை போதிக்கவும் செய்தார். அதை கிரமமாக பிடித்து உரிய முறையில் உபாசனை செய்ய அங்குள்ள சிரேஷ்டர்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் நேரவே மீண்டும் பூஜை புனஸ்காரங்களில் தடங்கல் ஏற்பட்டது. எனவே அவரது சீடர்களை அழைத்து நர்மதை கரையோரம் குடியேறியிருக்கும் 30 அந்தணர்களை அவர்கள் குடும்பத்தோடு காஞ்சிபுரம் அழைத்து வர ஏற்பாடு செய்தார். இந்த பிராமணர்கள் மானவோகம் பிரிவை சேர்ந்தவர்கள். யார் இந்த மானவோகத்தினர் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் குருமண்டலம் எனப்படும் குரு பரம்பரையைப் பற்றி தெரிந்து கொள்வோம். குருமண்டலம் என்பது நமது சனாதன தர்மத்தில் இதுவரையில் நம்மை நல்வழிப்படுத்துகின்ற ஆச்சாரியார்களின் ஆன்மீக வட்டம் என்று கொள்ளலாம். குருமண்டலம் 3 பிரிவுகளை கொண்டது. திவ்யோகம், சித்தோகம், மானவோகம் என்பவையே அம்மூன்று பிரிவுகளாகும். நாராயணனும் பிரம்மதேவரும் திவ்யோகம் பிரிவை சேர்ந்த ஆதிகுருமார்கள். வசிஷ்டர், சக்தி, பராசரர், வியாசர், சுகப்பிரம்ம ரிஷி, கௌடபாதர், கோவிந்தர், ஆதிசங்கரர் ஆகிய என்மரும் சித்தோகம் பிரிவை சேர்ந்தவர்கள். பத்மபாதரில் தொடங்கி சதாசிவ பிரம்மேந்திரர் வரையில் இருப்பவர்கள் மானவோகம் பிரிவை சார்ந்தவர்கள். எனவே மானவோகம் பிரிவை சேர்ந்த அந்த நர்மதை நதிக்கரை 30 அந்தணர்களும் பரமாச்சாரியார் சொல்லிக் கொடுத்த நியமங்களின்படி காமாட்சிக்கு ஸ்ரீவித்யா உபாசனை செய்து வந்தனர். இவர்கள் நாளாவட்டத்தில் காமகோடியார் என்று வழங்கி வரலாயினர். இந்த காமகோடியார் மரபில் வந்தவர்கள் நான்மறைகளை ஐயம் திரிபுர கற்றவர்கள். வேதாந்தங்கள், இதிகாச புராணங்கள் போன்றவற்றிலும் நுட்பமான அறிவை பெற்றவர்களாக விளங்கினர். மகா திரிபுர சுந்தரியான காமாட்சிதான் இவர்களின் குலதெய்வம். ஸ்ரீவித்யா உபாசனை செய்து செய்து இவர்கள் சித்தி அடைந்ததும் இந்த ஸ்ரீவித்யா மூலம்தான். இவர்கள் பிராமண சமூகத்தின் பௌரகுஸ்த, கௌண்டின்ய, கௌசிக கோத்திரங்களில் பிறந்தவர்கள். 30 குடும்பங்களில் 15 அஷ்டசகஸ்ர பிரிவையும் மீதி 15 வடமாள் பிரிவையும் சேர்ந்தவர்கள். கலி முற்றும்போது எத்தனை உபாசனை செய்தால் என்ன, எத்தனை நியமங்களை கடைப்பிடித்தால் என்ன? காலங்கள் உருண்டோடின. ஆதிசங்கரர் தனது அவதார நோக்கத்தை முடித்துக்கொண்டு காஞ்சியில் சித்தி அடைந்தார். காமகோடியார் என்று அழைக்கப்பட்டு வந்த குலமும் அருகி வரத் தொடங்கியது. நியமங்களும் நிஷ்டைகளும் முன்பு போல கடைப்பிடிக்கப்படவில்லை. பொ.யு. 1200க்குப் பிறகு பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்தன. அந்நிய படையெடுப்புகள், பிற மாநிலத்தவரின் ஆட்சி முறை என்று தமிழகத்தில் பல மாற்றங்கள் நிகழ்ந்தன. காமகோடியர் குடும்பங்களும் சுருங்கி வெறும் 2 குடும்பங்களுடன் நின்றன. ஒன்று பௌரகுஸ்த கோத்திரத்தார், இன்னொரு குடும்பம் கௌண்டின்ய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். முகமதியர், நாயக்கர், ராட்டிரகூடத்தினர் என்று ஆட்சியாளர்கள் மாறிக்கொண்டே இருந்தனர். காமகோடியர் ஜோதிடத்திலும் நிபுணத்துவம் பெற்றவர்களாக விளங்கினர். அவர்கள் வாக்கு பலித்தது. இது ராஜாங்கத்தில் பஞ்சாங்கம் வாசிக்கும் பதவியை
அவர்களுக்கு அளித்தது. இதன் காரணமாக அவர்கள் காஞ்சி வரதராஜர் சன்னதியின் முன்பு பஞ்சாங்கம் வாசிக்கும் அரிய வாய்ப்பினை பெற்றனர். சமஸ்தான அதிபதிகளிடமிருந்து நிலமும் நெல்லும் பொன்னும் நிவந்தமாக பெற்றனர். காஞ்சி வரதராஜ பெருமாள் சன்னதியில் நின்று பஞ்சாங்கம் வாசிக்க வேண்டுமென்றால் அவர்கள் சாமாஸ்ரயணம் முடித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று வைணவர்கள் முழங்கினார்கள். வேறு வழியின்றி அவர்களும் வைணவ சம்பிரதாயத்தை பின்பற்றினார்கள். இருப்பினும் ஸ்ரீவித்யா உபாசனை, அத்வைத நியமங்கள் எதுவும் குறைவின்றி நடந்தன. இதனை பொறுக்காத சில தீவிர வைணவர்கள் அவர்கள் இருவரும் முறையாக வைணவ சம்பிரதாயங்களை பின்பற்றாததால் அவர்களுக்கான நிபந்தங்களை நிறுத்துவதற்கு வழி செய்தனர். 2 குடும்பங்களும் மிராசின் மானியங்களை இழந்து நின்றனர். 2 குடும்பங்களும் எவ்வித பாத்தியதையும் இன்றி சிவகாஞ்சியிலும் விஷ்ணுகாஞ்சியிலும் உள்ள இல்லங்களில் வசிக்க மட்டும் அனுமதிக்கப்பட்டனர். அவுரங்கசீப்பின் இந்து மத துவேஷம் காரணமாக சனாதன தர்மத்திற்கு பெரிய இடி விழுந்தது. இஸ்லாமியர்களைத் தவிர பிற மதத்தினர்கள் கொடுமையாக தாக்கப்பட்டனர். இந்த நேரத்தில் இந்துக்களை வழிநடத்தி செல்ல ஒரு புண்ணிய ஆத்மா தேவைப்பட்டது. அப்படி ஒரு மகானாக பொ.யு. 1790ஆம் ஆண்டில் ஸ்ரீ காமகோடி சாஸ்திரிகள் என்பவர் அவதரித்தார். இளம் வயதில் வேதம் கற்று ஸ்மிருதி புராணங்களை படித்து தெளிந்தவர். சர்வஞர், சங்கீதத்தில் நிபுணத்துவம் பெற்றவர், பல கிருதிகளை இயக்கியவர். அவரது பக்தி பிரசவசனங்களை கேட்பதற்காக தென்னகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அழைப்புகள் வந்த வண்ணமிருக்கும். வந்தவாசி தாலுகாவில் ஒரு தபோவனம் போல விளங்கிய வழூரில் அன்பர்கள் அழைத்தமையால் அங்கு சென்று தங்கத் தொடங்கிய ஸ்ரீ காமகோடி சாஸ்திரிகள் தனது இறுதி ஆயுட்காலத்தை அங்கேயே கழிக்க திட்டமிட்டார். தன்னோடு தனது அண்ணன் சிதம்பர சாஸ்திரிகளின் குடும்பத்தையும் அழைத்துச் சென்றார். காமகோடி சாஸ்திரிகளுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. எனவே தனது சகோதரர் சிதம்பர சாஸ்திரிகளின் 2 ஆண் குழந்தைகள் மற்றும் 2 பெண் குழந்தைகளை தனது மக்களாகவே வளர்த்து வந்தார். அந்த 2 பெண் குழந்தைகளில் ஒன்றுதான் மரகதம் என்ற குழந்தை. சேஷாத்ரி சுவாமிகளை மணி உதரத்தில் தாங்கிய பாக்கியம் பெற்றவர். அனைவருக்கும் வணக்கம். அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலி புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம். அராலிட்டி மொபைல் ஆப், AURALITY ஆப், கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஆப் ஸ்டோர், ஸ்டோரிடெல், ஸ்பாட்டிஃபை, ஆடிபிள் மற்றும் டியூனின், ஓவர்டிரைவ், ஹூப்லா, libro.fm, எனிப்ளே, ஆடியோ புக்ஸ் நவ், ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். தங்களின் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.